முன்ன 80ல வரதட்சணை கொடுமை அதிகமாக இருந்தது பார்த்துக்கிறீங்களா? சரியா? மருமகள்கள் தற்கொலை நிறைய இருந்தது பார்த்துக்கிறீங்களா? மாமியார் கைது. இப்பெல்லாம் அது கிடையாது பார்த்துக்கிறீங்களா? குறைஞ்சிடுச்சு. ஏன்? மாமியாரும் மருமகளும் புரிஞ்சுக்கின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரெண்டும் ஃப்ரெண்டாக இருக்குது சார் ஒவ்வொரு குடும்பத்துலேயும். ஏன்னா பொது எதிரி வேற ஆள் வச்சு செய்துங்க ரெண்டும். சார் அன்னைக்கு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க சார். சீரியலில் ஒரு ஹீரோ வரான். இந்த மருமக மாமியார் கிட்ட சொல்லுது, இவன் ஸ்மார்ட்டாக இருக்கான் இல்லத்த அப்படின்னு. அதுக்கு மாமியார் சொல்லுது, ஆமாம்மா நமக்குன்னு வந்து வாச்சிதுங்களே அப்படின்றாங்க. எது மாமியார் மருமக கிட்ட சொல்கிறாங்க. திடீர்னு மருமக சொல்லுது, இருந்தாலும் தப்பாக நினைக்காதீங்க அத்தை, உங்கள் பையன் கொஞ்சம் தத்தி தான் அப்படின்னு. அதுக்கு மாமியார் சொல்லுது, எல்லாம் உங்கள் அப்பா மாதிரியம்மா. சார் 80லலாம் பார்த்தீங்கன்னா சார் நல்லா சமைக்கிற ஒய்ஃபு கிடைச்சவன் பாக்கியவான். அது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். சமைக்க தெரியாத ஒய்ஃபு மாட்டினான், செத்தான். அப்போல்லாம் ஹோட்டலும் கிடையாது, நம்ம இவங்க சொன்ன மாதிரி தான். இப்போ அப்படி இல்லை சார், அங்கங்கே ஹோட்டல் இருக்குது, அங்கங்கே ஹோட்டல் இருக்குது, திருப்தியாக போய் சாப்பிட்லாம். திடீர்னு என் ஒய்ஃபு கையை ஹோட்டல் போல வாங்கன்னா போனேன். போனால் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அவ்வளோ கும்பலுங்க ஹோட்டலில். டோக்கன் கொடுத்து வெளில உட்கார வச்சுட்டான். என் ஒய்ஃப் அங்கே வந்து சொல்கிறா, எவ்வளோ வீட்டில் சமைக்க மாட்டா போலகுது அப்படின்றா. இவன் சமைக்கல கூட்டின்னு வந்துக்கிறா. என்ன மீதி உட்காந்துக்கிற லேடிஸை கிண்டல் பண்ணுறா. எவ்வளோ ஒரு அப்போல்லாம் 80ல் வந்து லேடிஸில் வேலைக்கு போகிறது கம்மி, ரொம்ப கம்மி இல்லை? நீங்கள் அந்த காலத்துலலாம் ஒரு அரசாங்க அலுவலகமோ இல்லை இப்போ கம்பெனிலேயே உள்ளே போனீங்கன்னா வெறும் ஆம்பளைங்க தான் வேலை செய்வாங்க இல்லை? லைட்டாக தூக்கம் வரும் நம்மளுக்கு போனவனுக்கு, எல்லாம் போரு மூஞ்சி. இப்போ அப்படி இல்லை, எல்லா ஆஃபீஸ்லேயும் லேடிஸ் வந்துட்டாங்க. ஆம்பளைங்களாம் பக்காவாக போகிறோம். நான்லாம் வந்து டைமுக்கு போவேன் சார். 3 வருஷம் தொடர்ந்து அட்டண்டன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன், ஒரு நாள் லீவு போட்டதில்லை. இதெல்லாம் இந்த 2000க்கு அப்புறம் வர வளர்ச்சி தான் இல்லையா?